Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தயிர் குருமா வடைங்க. ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க டேஸ்ட். இது ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடை செய்யறதுக்காக நம்ம எந்த பருப்புலாம் ஊற வைக்க தேவையில்ல. இன்ஸ்டன்ட்டா இதை செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டானது. இது இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. இந்த அருமையான தயிர் குருமா வடை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? தயிர் குருமா வடை செய்யறதுக்கு முதல்ல குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 இன்ச்சுக்கு பட்டை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. இந்த வெங்காயம் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை செய்யலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கிட்டு இருக்கலாம். வெங்காயம் கலர் மாறணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். அடுத்தது பூண்டு ஒரு 10 பல், இது தனியாக உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கணுங்க. அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 4. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 4 மட்டும் சேர்த்துருக்கேன். கிராம்பும் கொஞ்சம் காரம் கொடுக்கும் இல்லைங்களா, அதனால் 4 மட்டும் சேர்த்துருக்கேன் நான். அடுத்தது தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்புக்கு நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை நம்ம இறக்குற ஸ்டேஜில் சேர்த்துட்டு 2 பெரட்டிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வடை செய்கிறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு பெருசாக எதுவும் மெனக்கட தேவையில்லைங்க. இப்போ இந்த கடலை மாவு வச்சு தான் நம்ம வடை செய்ய போகிறோம். இப்போ 1/2 கப்புக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கு கடலை மாவு சேர்த்தாச்சு. இது கூட பலகார சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாலும் சரி, யூனோ பவுடர் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை இப்போ கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து வடை மாவு பார்த்துக்கு இதை கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம வடை மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு குட்டி வடையை அன்றைக்கி நானும் போட போகிறேங்க. அப்போ தான் குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டியாக நான் உருட்டி எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்ன வடையை அதை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அந்த குருமாவில் ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். சாப்பிடுவோம், குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. குட்டி வடைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு நம்ம இந்த தட்டில் சேர்த்துட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி குட்டி வடைகளாக நான் இதை தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் 2-3 பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த பலகார சோடா போடவுடனே நல்லா குண்டு அழகாக நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்தால் தான் நல்லா ஊறும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வடை அடிக்கும். இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்படி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த மினி கடலை மாவு வடைகளையும் பொரித்து எடுத்து வந்துடலாம். நம்மளோட மினி வடைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சுங்க. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த விழுது அரைச்சி எடுத்து வந்துட்டோங்க. அடுத்தது ஒரு வாணலி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூனு. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2. இது கலர் மாற அளவுக்கு பொன்னிறமாக இதை வதக்கிக்கலாங்க. இது கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த ஜாரை கழுவி நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். இப்போ தான் நம்ம உப்பே சேர்க்குறோம். நம்ம அந்த வடைக்கு தான் உப்பு சேர்த்தோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும்.
நம்ம சேர்த்த வெங்காயத்தோட இந்த விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த விழுதோட நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணுங்க. இப்போ ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்த்த பிறகு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வடையை நம்ம உள்ளே போடும்போது அது ஊறுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச இந்த மினி வடைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. வடைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மல்லித்தழைகளை மேலே தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் குருமா வடை ரெடி. உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான தயிர் குருமா வடை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.